வணக்கம். மற்ற எந்த கட்சிகளை விட திமுக தேர்தல் வேலைகளில் மிகவும் பிஸியாக இருக்கிறது. பார்த்தீர்கள் என்றால் ஒரு தொகுதிக்கு 3 பேர் என உளவுத்துறை ஐஜி செந்தில்வேல் லிஸ்ட் தயாரித்திருக்கிறார். அதேபோல பெண் அமைப்பும் ஒரு தொகுதிக்கு 3 பேர் என லிஸ்ட் தயாரித்திருக்கிறது. இந்த லிஸ்டில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி முதல்வர் ஒவ்வொரு தொகுதியாக ஒவ்வொரு ஊருக்கும் போய் உட்கார்ந்து கட்சிக்காரர்களிடம் விவாதித்திருக்கிறார். இப்பொழுது ஃபைனல் லிஸ்ட் தயாராகி இருக்கிறது. திமுகவின் ஃபைனல் லிஸ்ட் தயார், ரெடி என்கிற நிலையில் இந்த லிஸ்ட்டை வைத்துக்கொண்டு சபரீசன் இப்பொழுது தமிழ்நாடு முழுக்க சுற்றி வந்து அவர் எல்லாரையும் கேன்வாஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. சாதக பாதகங்களை பற்றி அவர் விவாதிச்சுக்கிட்டு இருக்கார். ஒரு பக்கம் சபரீசன், இன்னொரு பக்கம் சிஎம், இப்படி திமுக வந்து தங்களோட லிஸ்ட்டில் வந்து தயாராகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு போக்கு என்பது பெரிய அளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. நிலையில் உதயநிதி வந்து யார்கிட்டையும் பேசாமல் இருக்கார். கட்சிக்காரர்களை பெருசாக கண்டுக்காமல் இருக்கார். கட்சிக்காரங்களோட பெருசாக இன்டராக்ட் பண்ணாமல் இருக்கார். மாநாடுகள் இந்த மாதிரி விழாக்களில் தான் அவர் பங்கெடுத்துக்கிறாரே தவிர பாக்கி எந்த இதுலேயும் அவர் வந்து பங்கெடுத்துக்கல. உதயநிதியுடைய இந்த மௌனம் அப்படின்றது வந்து திமுகவில் பெருசாக பேசப்படுது. உதயநிதியுடைய மௌனத்துக்கான காரணம் அப்படி என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அவர் மூலமாக திமுகவுக்கு பலர் வந்து சீட்டு பெறணும்னு நினைக்கிறாங்க. அவர் வந்து மாநாட்டிலலாம் இளைஞர் அணிக்கு வந்து 30% சீட்டு வந்து இந்த முறை இளைஞர் அணிக்கு கொடுக்கணும் அப்படின்றது மாதிரி பேசுகிறாரு. அப்போது அங்கே சுற்றி இங்கே சுற்றி பிடிக்கிறத விட நேரடியாக உதயநிதியை பிடிச்சிட்டா நமக்கு வந்து சீட்டு கிடைச்சிடும்னு நிறைய ப்ரெஷர் வந்து உதயநிதிக்கு வர்றதுனால உதயநிதி இந்த விளையாட்டுக்கு நான் வரல அப்படின்ற மாதிரி அவர் ஒதுங்கிட்டு கட்சிக்காரங்க யாரையுமே அவர் சந்திக்கிறத மறுக்கிறாரு. அதனால் அந்த சந்திப்புகள் நிகழாததுனால உதயநிதி பக்கத்துலேருந்து எந்த ப்ரெஷரும் இல்லை. இப்போ லிஸ்ட்டு வந்து திமுகவுடைய சீக்ரெட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது வந்து ஸ்டாலின். அந்த லிஸ்ட்டை வந்து ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க. அந்த லிஸ்ட்டை வந்து உளவுத்துறையும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு, சப்ரீசனுடைய பெண் அமைப்பும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் ஸ்டாலினும் அந்த லிஸ்ட்டை வெரிஃபை பண்ணி டிக் பண்ணியிருக்கார் அவர். அப்போது ஸ்டாலின் டிக் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த முறை வேட்பாளர் வந்து கிடைக்கும் அப்படின்ற நிலைமை என்பது இருக்குது. இந்த வேட்பாளர் லிஸ்ட்டில் வரப்போகிற லிஸ்ட்டில் நமக்கு கிடைச்ச க்ளூ என்னென்னா, முக்கியமாக துரைமுருகன் இந்த லிஸ்ட்டில் இருக்க மாட்டார், பெரியசாமி இந்த லிஸ்ட்டில் இருக்க மாட்டார், மற்றபடி பல எம்எல்ஏக்கள் இருக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு ராயபுரம் மூர்த்தி, ஆர்கே நகரில் எபினேசர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல பேர் வந்து இந்த லிஸ்ட்டில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. சென்னையில் வந்து ஒரு பெரிய கடுமையான போட்டி நிலவுது. சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா வந்து இந்த முறை எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு திருவிக நகருக்கு ட்ரை பண்ணுறாங்க. திருவிக நகருக்கு ட்ரை பண்ணுற இன்னொரு விஐபி யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிஸ்ஸஸ் ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி. அவங்களும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க திருவிக நகருக்கு. பிரியாவும் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ரேஸில் வந்து முன்னணியில் இருக்குது திருவிக நகரில் கடந்த 30 வருஷமாக தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ்வேந்தன் தான் வந்து லிஸ்ட்டில் டாப்பில் இருக்கார். இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் அவங்க வந்து லிஸ்ட்டை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லிஸ்ட்டை ரெடி பண்ணி ஒரு பெரிய அளவுக்கான ஃபைட்டை கொண்டு போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி அதிமுகலையும் லிஸ்ட்டை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபா டெண்டர், 20 கோடி ரூபா செலவு பண்ணுறவங்க தான் ஒரு தொகுதிக்கு நிற்க முடியும்னு எடப்பாடி டெண்டர் விட்டுருக்காரு. அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வர்றவங்க தான் இந்த முறை போட்டி போட முடியும் அப்படின்ட்டுருக்காரு. அதே மாதிரி மாவட்ட செயலாளர்கள் எல்லாருக்குமே சீட்டு கொடுக்குறாரு எடப்பாடி. அதே மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருக்குமே எடப்பாடி சீட்டு கொடுக்குறாரு. இது வந்து எடப்பாடியோட லிஸ்ட்டு. பிஜேபியோட லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே பெரிய பெரிய தலைகள் எல்லாருமே அதுக்குள்ளே வராங்க. இப்போது கேசவ விநாயகம் கட்சியை விட்டு நீக்கியிருக்காங்க அவரை.
அவர் மட்டும் ஒரு 25 சீட்டுக்கு அவர் மட்டும் ஒரு 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் நயினார் நாகேந்திரன் பையன் நயினார் பாலாஜி அவர் ஒரு தனி கவுண்டர் போட்டு அவர் ஒரு தனியாக வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வசூல் பண்ணவங்க லிஸ்ட்டு மட்டுமே ஒரு ஆளுக்கு ஒரு 100 கோடி அப்படின்ற மாதிரி வசூல் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் பிஜேபி வந்து இந்த முறை நிறைய காசு செலவு பண்ண போது நம்ம ஏற்கனவே சொன்னோம். இந்த முறை வந்து தேர்தல் வந்து 4 கட்டமாக நடக்க போகுது. ஒரு தொகுதிக்கு 234 தொகுதிகளுக்கும் 234 பார்வையாளர்களை வந்து அவங்க கொண்டு வர போகிறாங்க. இந்த தொகுதிகளுக்கு வந்து பயங்கரமாக செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இப்போவுமே சிஎம் ஆகிட்டதா பேசிக்கிட்டு இருக்காரு. முன்னாள் அமைச்சர்கள் பலரும் வந்து சிறைக்கு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம நேற்று பேசினதில் ஒரு சின்ன கரெக்ஷன் என்னென்னா, பிரியாவோட ஹஸ்பண்ட் வந்து முக்குளத்தோர் இனத்தை சார்ந்தவர்னு சொல்லியிருந்தோம். அது இல்லை, பிரியாவோட ஹஸ்பண்டும் கவுண்டர் இனத்தை சார்ந்தவங்க. பிரியாவும் ஐஜி உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலனும் ஒன்றா குரூப் 1 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க. அதில் அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. பிரியாவோட ஹஸ்பண்ட் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் அவர் வேலை செய்கிறாரு. அதனால் பிரியாவுக்கு வந்து ஒரு கன்ஃபர்ட் ஐஏஎஸை வந்து செந்தில்வேலனும் உதயச்சந்திரனும் சேர்ந்து கொடுத்து பிரியாவை வந்து ஐஏஎஸ் ஆக்குறாங்க. அந்த அம்மா வந்து குரூப் 1 அதிகாரி. அந்த அம்மா வந்து ஐஏஎஸ் ஆக்கிட்டாங்க. ஐஏஎஸ் ஆக்கி அவங்கள வந்து குடிசை மாற்று வாரியத்துடைய அடிஷ்னல் டைரக்டராக போட்டிருக்காங்க. அதனால இடியில் நடக்கக்கூடிய பல தகவல்களை வந்து பிரியாவுடைய கணவர் வந்து மூர்த்திக்கு, அமைச்சர் மூர்த்திக்கு கொடுக்குறாரு. மூர்த்தி வந்து அந்த தகவல்களை செந்தில்வேலன் மூலமாக வாங்கி அவர் வந்து ப்ரிப்பேர் ஆகுறாரு. அதில் வரக்கூடிய தகவல்களில் ஒன்று தான் KN நேரு, மூர்த்தி, ஏவாவேலு, சக்கரபாணி இந்த 5 அமைச்சர்களும் வந்து எலெக்ஷன் நேரத்தில் தூக்கி உள்ள உட்கார வச்சுருவாங்க. இது எடப்பாடி தெம்பா சொல்கிறாரு எல்லாருக்கிட்டேயும், அந்தந்த மாவட்டத்துக்கிட்ட இவங்க மினிஸ்டர் உள்ளே போயிடுவார்ப்பா அப்படின்னு. அவர் கிட்டத்தட்ட சிஎம்மாக நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம். அவர் எப்படி சிஎம்மாக நடந்துக்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு பிரச்சனையை உருவாக்குனது ஸ்டெர்லைட். இன்றைக்கி கூட ஹைகோர்ட்டில் ஸ்டெர்லைட் தொடர்பான ஒரு வழக்கு ஒன்று, அந்த ஸ்டெர்லைட்டை எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு ஹைகோர்ட்டில் வந்துச்சு. அந்த வழக்குக்கு ஹைகோர்ட் வந்து இன்னும் தீர்ப்பு அளிக்கலை, அது பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் அந்த ஸ்டெர்லைட் ஏரியாவில் அந்த தூத்துக்குடிக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரியும் இந்த காப்பர் ஃபேக்ட்ரியோடு இணைஞ்சு ஒரு செமிகண்டக்டர் ஃபேக்ட்ரியும், செமிகண்டக்டர்ன்ற போர்வையில் காப்பர் ஃபேக்ட்ரியும் ரெண்டுத்தையும் தூத்துக்குடிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான அவங்க முயற்சியில் இருக்காங்க. அதுக்காக எடப்பாடிக்கு அனில் அகர்வால், அவர் தான் அந்த வேதாந்தா நிறுவனத்துடைய டைரக்டர், அவர் வந்து 5000 கோடி ரூபாய் கொடுத்துருக்காரு. இப்போது யார் சிஎம்னா ஸ்டாலின் சிஎம் கிடையாது. யார் சிஎம்னா எடப்பாடி சிஎம். அவர் வந்து தூத்துக்குடியில் செய்யக்கூடிய மிகப்பெரிய வேலை வந்து மீண்டும் ஸ்டெர்லைட்டை அங்கே கொண்டு வரக்கூடிய வேலைக்கு எடப்பாடி தயாராகிட்டார். அவருக்கு ஸ்டெர்லைட்டு, அதானிக்கு வந்து முழுக்க முழுக்க போர்ட்டு, ரோடு, டேமு, கீமு எல்லாம் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து அதானிக்கு. அவரும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கார். அதுக்கு அடுத்தது அம்பானிக்கு வந்து எல்காட்டு, அரசு கேபிள் டிவி, எலக்ட்ரானிக்கு ஃபுல்லாக அந்த செல்ஃபோன் தொடர்பான பல விஷயங்கள், பல ஃபேக்ட்ரிகளை வந்து அம்பானி வந்து கொண்டு வர்றாரு. கேட்டிங்களா? இப்படி ஸ்டெர்லைட்டு, அம்பானி, அதானி இவங்களோட வேட்டைக்காடாக தமிழகத்தை மாற்றுறதுக்கு எடப்பாடி தயாராகிருக்காரு. எடப்பாடியை வந்து எந்த விதத்துலையும் ஜெயிக்க வைக்கக்கூடாதுன்னு சசிகலா தயாராக இருக்காங்க. 234 தொகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள்கிட்ட போட்டி போடுறதுக்கு அவங்க திமுக மாதிரியே 3 பேரை தயார் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு தொகுதிக்கும். அதில் வந்து எடப்பாடி செலக்ட் பண்ணுற ஆளுக்கு எதிராக இருக்கக்கூடிய 2 பேரை வந்து நம்ம சசிகலா டீம் வந்து பேசுகிறாங்க. சசிகலா டீமில் வந்து குறிப்பாக திவாகரோட பையன் ஜெயானந்த் இவங்கெல்லாம் வந்து அந்த டீமை தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, எடப்பாடி சீட்டு கொடுக்கலன்னா என்ன, நீங்கள் வந்து நில்லுங்க, உங்களுக்கான செலவை வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு இவங்க இந்த சைட்லேருந்து கொடுக்குறாங்க. ஒரு பொண்ணு டிடிவி தினகரன் கட்சியிலேருந்து போய் சசிகலாவை பார்த்துச்சு. உடனே
டிடிவி தினகரன் வந்து அந்த பொண்ணை கட்சியை விட்டு நீக்கிட்டார். அந்த பொண்ணை வந்து திருமங்கலம் தொகுதி வேட்பாளராக சசிகலா அறிவிச்சிருக்காங்க. உங்களுக்கு திருமங்கலம் தொகுதியோடைய நேச்சர் என்னன்னா, அது வந்து ஏடிஎம்கே தொகுதி, முக்குளத்தோர் நிறைஞ்ச தொகுதி. மாதந்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள் 7603836167. உங்களுடைய பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். முக்குளத்தோரோட பல்ஸ் வந்து திருமங்கலம் தொகுதியில் தான் தெரியும். அதே மாதிரி கவுண்டர்களோட பல்ஸ் வந்து காங்கேயம் தொகுதியில் தான் தெரியும். இந்த 2 தொகுதியும் 2 சாதிக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படிதான் அந்த திருமங்கலம் தொகுதிக்கு பக்கத்தில் மதுரை ஏர்போர்ட் இப்போ வரப்போகுது. அங்கே வந்து ஒரு முக்கியமான ஊர் சின்ன அடைப்புன்னு ஒரு ஊர். அங்கே வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதி நிலத்தை வந்து மதுரை ஏர்போர்ட்டுக்காக எடுக்கிறாங்க. அதை வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து எதிர்த்து போராடுறாங்க. அந்த மக்கள் வந்து இன்னைக்கு கனிமொழியை சந்தித்து பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. மூர்த்தி அவர் முக்குளத்தோர் இனத்தை சேர்ந்த அமைச்சர். மூர்த்தி வந்து அந்த மக்களை வந்து கனிமொழியை சந்திக்க விடாமல் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் வந்து மூர்த்திக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அங்கே வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த திருமங்கலம் தொகுதியை சசிகலா வந்து கான்சன்ட்ரேஷன் கம்ப்ளீட்டாக பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, சசிகலா நினச்சா டெல்டா சவுத் ஏரியாவில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர்கள் மத்தியில் ஒரு குறைந்தது ஒரு 46லேருந்து 50 தொகுதி வரைக்கும் அந்த அம்மாவால் தோக்கடிக்க முடியும். அதுக்கான வேலைகளை வந்து அந்த அம்மா விரிவாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. திவாகருடைய கட்சி அண்ணா திராவிடர் கழகம் வந்து விஜயோட சேர்ந்து ஒரு 20 தொகுதிகளில் போட்டி போடுது. அதுக்கு சசிகலா பேக் பண்ணுறாங்க. பாக்கி உள்ள தொகுதிகளில் சசிகலாவே வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய ரிபல்களுக்கெல்லாம் இருக்கும் காசை கொடுத்து அவங்களே ரெடி பண்ணுறாங்க. இப்படி முழுக்க முழுக்க எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் இந்த சைடில் நடக்குது. அதே மாதிரி பிஜேபியில் அண்ணாமலைக்கு நெருக்கமான கேசவ விநாயகத்தை காலி பண்ணிட்டாங்க. அதனால அண்ணாமலை வந்து முழுக்க முழுக்க அந்த வேலைகளை பிஜேபிக்கு ஓட்டு வரக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் போன தேர்தலில் அவங்க வாங்கின 18% வாக்குகள் கூட்டணியை வந்து மறுபடியும் இனிஷியேட் பண்ணி தென் மாவட்டங்களில் அவர் வந்து பிஜேபி கூட்டணிக்கு காலி பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறாரு. இது எல்லாமே வந்து அமித்ஷா கிட்ட புகாராக எடப்பாடி அனுப்பியிருக்காரு. சசிகலா இப்படி பண்ணுறாங்க. ஓபிஎஸ் இன்னைக்கு கூட்டம் போட்டு யாரோட கூட்டணி சேரணும், நம்ம வந்து விஜயோட கூட்டணி சேரணுமா இல்லை திமுகவோட கூட்டணி சேரணுமா அப்படின்னு ஒரு கூட்டம் போட்டு கேட்டிருக்காங்க. எல்லாரும் திமுகவோட போனால் தான் நமக்கு மரியாதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுகவோட போனால் இவருடைய அரசியல் வாழ்க்கையே வந்து அஸ்தமனம் ஆகிடும். ரைட்டா? ஒரு முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவுடைய முதலமைச்சர் திமுக பக்கத்தில் போகிறாங்க அப்படின்னா அதோட அர்த்தம் என்னவா இருக்கும்? ஏற்கனவே ஆர்எம்பி வந்து போயிருக்காரு. ஆர்எம்பி வந்து ஒரு சாதாரண அமைச்சராக இருந்தவர். அவர் போனதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஜெயலலிதா 3 முறை பன்னீரை வந்து முதலமைச்சர் சீட்டில் உட்கார வச்சுருக்காங்க. 3 முறை அதிமுக சார்பில் முதலமைச்சர் சீட்டில் உட்கார்ந்தவர் வந்து திமுகவுக்கு போனார்னா என்ன நடக்கும் அப்படின்ற கேள்வி தான் இப்போ வந்து பெரிய அளவுக்கு எழுந்திருக்கு. காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான கூட்டணியில் வந்து எப்படியாவது பிளவு ஏற்படுத்த முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சர்ச்சைகள் வந்து ஓடிட்டுருக்கு. அதில் வந்து ராகுல் காந்தியோடைய பேரை இழுத்து ராகுல் காந்தி வந்து தாவேகா கூட்டணிக்கு போகிறதுல உறுதியாக இருக்கார். ஆனால் சோனியா காந்தி தான் வந்து அந்த கூட்டணிக்கு போகிறத வந்து தடுத்துக்கிட்டு இருக்காங்க. பீட்டர் அல்போன்ஸுக்கு வந்து சிறுபான்மை வாரிய தலைவர் பதவி கொடுத்தது வந்து அவருக்கு பதவி கொடுத்ததுக்கப்புறம் அழகிரிகிட்ட வந்து நோட் கேட்டாங்க. அவர் கொடுக்க மாட்டேன்ட்டார். அதே மாதிரி இளங்கோவன் இறந்தப்போ காங்கிரஸ் சார்பில் வேட்பாளர் நிறுத்தணும்னு சொல்லிட்டு கேட்கவே இல்லை. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரச்சாரம் வந்து தாவேகாவுக்கு காங்கிரஸ் கூட்டணியை கொண்டு போகிறதுக்கும் திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸை வந்து உடைக்கிறதுக்கும் ஒரு பெரிய அளவுக்கான பிரச்சாரத்தை வந்து பல ஊடகங்கள் மூலமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சாரத்துக்கெல்லாம் ஃபைனான்ஸ் வந்து அண்ணன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான் வந்து ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணியை உடைக்கிறதுக்கான பிரச்சாரத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறது வந்து அண்ணன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான். அவர் ஃபைனான்ஸ் கொடுக்க பல பிரச்சாரங்கள் வந்து இங்கே எழும்பி வருது. அதில் மாணிக்கம் தாக்கூர் பேசுகிறாரு,
இவர் பிரவீன் சக்கரவர்த்தி இப்போ பேசுறது இல்லை, மாணிக்கம் தாக்கூர் பேசுகிறாரு. ராகுல் வந்து உறுதியாக இருக்கார் அவர் வந்து விஜய் கூட போனோன்றதுக்கு. ஆனால் திமுக வந்து சோனியா காந்தியை பிடிச்சி சோனியா காந்தி மூலமாக இந்த கூட்டணி உடையாத மாதிரி பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து எங்களுக்குள்ளே எந்த மோதலும் இல்லை, நாங்கள் ஒத்துமையாக இருக்கோம், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குலாம் தர முடியாது, அதுக்கான பிரச்சனையே அந்த கோரிக்கையே வந்து காங்கிரஸ் தரப்புலேருந்து எழலை, நாங்கள் தெளிவாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்தியா டுடேவுடைய ரவுண்ட் டேபிள் கான்க்ளேவில் வந்து ஸ்டாலின் வந்து பேசி அந்த பிரச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டார். இதில் பார்த்தீங்கன்னா கிரீஷ் ஜோடங்கர் வந்து கதறிட்டார். அவர் தான் வந்து காங்கிரஸுடைய அந்த சட்டமன்ற தேர்தல் இடஒதுக்கீடு குழுவுடைய தலைவர், அதுக்காக பேச்சுவார்த்தைக்காக நியமிக்கப்பட்டவர். அவரை மாற்றணும் அப்படின்றது திமுகவுடைய டிமாண்டு, முகுல் வாஸ்னிக்கை கொண்டு வரணும் அப்படின்றது திமுகவுடைய டிமாண்டு. ஆனால் இன்றைக்கி நாங்கள் 70 நாள் ஆச்சு எங்களை போட்டு, இது வரைக்கும் திமுக வந்து குழு அமைக்கலை அப்படின்னு சொல்லும்போது, வர்ற 13ஆம் தேதி திமுக சார்பில் அமைக்கப்பட்ட குழு வந்து காங்கிரஸோட பேசும் அப்படின்றத ஸ்டாலின் வந்து அறிவிச்சிருக்காரு. இந்த அறிவிப்புகள், இந்த அடுத்த கட்ட மூவ்கள் எல்லாமே இந்த பிரச்சாரம் இருக்கு இல்லையா, காங்கிரஸ் வந்து விலகி தாவேகா பக்கம் போகுது அப்படின்ற பிரச்சாரத்துக்கு வலுவூட்டுது. தாவேகாவும் அதே மாதிரி விஜய் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வேணால் போகிறதுக்கு தயாராக இருக்கார். விஜய் வந்து எப்படியாவது காங்கிரஸ் வந்து நம்ம கூட்டணிக்கு வந்தால் தான் நமக்கு மரியாதை அப்படின்னு நினைக்கிறார். ஏன்னா அவர் கட்சியை ஆரம்பித்து எங்களோட கூட்டணிக்கு வந்தால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு அறிவித்து பல மாதம் ஆச்சு. ஒரு கட்சி கூட அவரோட கூட்டணிக்கு வரல. இத்து போன கிருஷ்ணசாமியுடைய கட்சி கூட அவர் கூட கூட்டணிக்கு வரல. அவங்க வந்து பிஜேபியோட பேசிக்கிட்டு இருக்காங்க, இல்லைங்களா. ஓபிஎஸ் கூட இந்த கூட்டணிக்கு வரல. டிடிவி தினகரன் கூட நான் விஜய் கட்சிக்கு போவேன், தாவேக்காவோட கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு பம்மாத்து காட்டினாரே தவிர அவரும் கூட்டணிக்கு போகல. விஜய்க்கு யாருமே கூட்டணிக்கு போகாத இந்த சூழ்நிலையில் விஜய் வந்து பெருசும் எதிர்பார்க்கறது, அவருக்கு ஒரு மரியாதை வரணும் அப்படின்னா காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியை உடச்சிக்கிட்டு இவர்கிட்ட வந்தால் தான் மரியாதை. அதுக்காக இவர் வந்து ராகுல் காந்தியை பார்க்குறதுக்கும் தயார், யார்கிட்ட வேணா பேசுகிறதுக்கும் தயார். இப்போது இருக்கார் இல்லையா, எங்கள் விஜய் உயிரென வருவேன் அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கார் இல்லையா, அதெல்லாம் முறியடிச்சுட்டு அவர் வர்றதுக்காக அவர் தயார். ஆனால் சீண்டுவார் யாருமே இல்லை. என்னை பொன்னமராவதியில் பார்த்தாங்க, சிங்கப்பூரில் பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கூட ஒருத்தரும் இந்த சைடு வரல. இப்போது சசிகலாவுடைய சகோதரர் திவாகர், அவரோட இவங்க வந்து அண்ணா திராவிடர் கழகம், அந்த கட்சியும் வந்து ஒரு தேர்தல்லையும் போட்டி போட்ட கட்சி கிடையாது, இவரும் ஒரு தேர்தல்லையும் போட்டி போட்ட கட்சி கிடையாது. ரெண்டுமே கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதுக்காக சசிகலா ஒரு பெரிய அமௌண்ட்டும் நம்ம விஜய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அது எதையுமே இது வரைக்கும் அறிவிக்கவே இல்லை. கடைசியாக அந்த கட்சி தான் விஜய் வந்து கூட்டணி கட்சியாக சேர்த்ததாக அறிவிப்பு, அண்ணா திராவிடர் கழகம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு தான் வர இருக்குது. இன்னும் 2-3 நாள் அந்த அறிவிப்பு வந்துடும்னு சொல்கிறாங்க. இந்த நிலைமையில தான் காங்கிரஸுக்காக நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காரு விஜய். ஆனால் காங்கிரஸை அழகாக சேவ் பண்ணி கொண்டு போகிறாரு ஸ்டாலின் அப்படின்றதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலவரமாக இருக்குது. மொத்தம் கொங்கு மண்டலத்தில் மட்டும் 68 தொகுதிகளுக்கு மேலே இருக்குது. கொங்கு மண்டலம் அட்ஜாயினிங்லாம் சேர்த்து ஒரு 68 கான்ஸ்டிடுவன்சிஸ் இருக்குது. அதில் செந்தில் பாலாஜி போன முறை திமுக ஜெயித்தது வெறும் 3 தொகுதி தான். இந்த முறை செந்தில் பாலாஜியுடைய சபதம் என்னென்னா 40 தொகுதி ஜெயிப்போம் நாங்கள் அப்படின்னு அவர் ஸ்டாலினுக்கு நம்பர் கொடுத்துருக்காரு. செந்தில் பாலாஜி வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான ஆள். போன தடவை வந்து கோவையில் வந்து 10 தொகுதியும் அதிமுக ஜெயிச்சது. அப்போது ஏடிஎம்கே ஆட்சி, அதனால அவங்க ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் திமுக ஆட்சி வந்தோடனே இவரை தூக்கி உள்ளோக்கார வச்சாங்க, எல்லா வேலையும் பார்த்தாங்க. அப்போ உள்ளாட்சி தேர்தல் வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி சொன்னார், மொத்தம் இருக்க 100 வார்டில் எப்படியும் நாங்கள் வந்து 95 வார்டு ஜெயிப்போம் அப்படின்னு ஸ்டாலின் கிட்ட சொன்னார். அப்போ உளவுத்துறை போலீஸார் அதை நம்பலை. இவர் வந்து 95 வார்டு, 100ல் 95 வார்டு இவர் ஜெயிப்போம்னு சொல்கிறாரு, இதை எப்படி நம்புறது
அப்படின்னு ஸ்டாலினுக்கு அவங்க கொடுத்த ரிப்போர்ட் வந்து 80 வார்டில் திமுக ஜெயிக்கணும் ரிப்போர்ட்டு கொடுத்தாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி ஜெயித்தது 95 வார்டு இல்லை, 97 வார்டு அவர் ஜெயித்தார். 2 வார்டு அதிகமாக தான் ஜெயித்தார். அது மாதிரி செந்தில் பாலாஜி சொன்னதை செய்யக்கூடியவர். இன்னொன்று, 2வது கொங்கு மண்டலத்தில் மட்டும் ஜெயிக்கிறதுக்கு இந்த முறை வந்து ஒரு 1000 கோடி ரூபாயை இறக்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கார். எடப்பாடியுடைய தொகுதி உட்பட அங்கே வந்து அவர் பிரச்சனை பண்ணுறதுக்கு பெரிய அளவுக்கு தயாராக இருக்கார். அதனால் ஏடிஎம்கே வந்து ஒரு மிகப்பெரிய பயத்தில் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ராமதாஸை சேர்த்துக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் யாரும் தயாராக இல்லை. ராமதாஸை சேர்த்துக்கிட்டா தலித் ஓட்டுகள் விஜய் இன்னைக்கு விஜய் ரசிகர்களில் ஒரு பெரிய அளவுக்கு இருக்கக்கூடியவங்க தலித் வாக்காளர்கள். ராமதாஸை சேர்த்துக்கிட்டா அந்த வாக்கு சிதைஞ்சிரும்னு சொல்கிறாங்க. இந்த முறை ராமதாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு தாவேகா பக்கம் கூட போக முடியாது. தாவேகா பக்கத்தில் சேர்க்க மாட்டாங்க. அதனால் 234 தொகுதியிலையும் அவர் தனித்து போட்டி போட போகிறார். இந்த முறை தேர்தல் வந்து பல கட்டமாக நடக்க போகுது. இது வரைக்கும் 4 முனை போட்டின்னு சொன்னாங்க. திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர்னு. இப்போது 5வதாக ராமதாஸும் சேர்ந்து 5 முனை போட்டியாக வந்து தமிழ்நாட்டு தேர்தல் வந்து நடக்க போகுது அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. இதுவரை நமக்கு கிடைத்த செய்திகளை நாம் தொகுத்து சொல்லியிருக்கிறோம். வாய்ப்பு அளித்ததற்கு மிக்க நன்றி.